சோ எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே லவ் குருஸ்னு சொல்றீங்க. சோ நீங்க யாருக்காவது இந்த லவ் குரு மாதிரி ஹெல்ப் பண்ணிருக்கீங்களா? நிறைய அட்வைஸ் கொடுப்பேங்க. நீங்க நிறைய நிறைய கொடுத்திருக்கேன். ஒரு பலன் இல்ல என்னோட அட்வைஸ்ல. அட்வைஸ் கொடுத்தது ரொம்ப ஈஸியான விஷயம், ரொம்ப ஈஸியான விஷயம். அதை ஃபாலோ பண்றதுக்கு தான் கஷ்டம். சரி, அவரு வந்து மொக்கையான கொஞ்சம் உங்களை வந்து நிறைய மொக்கையா கேட்டாருன்னு சொன்னீங்க. சோ நீங்க வந்து என்ன மாதிரியான மொக்கையான ஐடியாஸ்லாம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்தீங்க? இல்லங்க, அது மெயினா என்னன்னா லைஃப்ங்கிறது மத்தவங்களுக்கு நடக்கும்போது ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகே, நமக்கு வரும்போது தான் ரொம்ப கஷ்டமா இருக்கும். அது நம்ம பாக்கும்போது இப்ப கிரிக்கெட் ஆடுறோம்ல, தோனி என்னப்பா அந்த மாதிரி ஷாட் அடிச்சான், இன்னும் இப்படி அடிச்சுன்னு உட்காந்துக்கிட்டு கால் மேல கால் போட்டு காட்டுவோம். அந்த மாதிரி தான் லவ் அட்வைஸ் கொடுக்கறது. நீ அப்படி பண்ணா அப்படி ஒர்க் அவுட் ஆகும், சரி அதை ட்ரை பண்ணணும்னு சொல்லிட்டு சம்பந்தமே இல்லாம அட்வைஸ் கொடுக்க வேண்டியது. இம்ப்ரெஸ் பண்றதுக்கு பல புது விதமான அட்வைஸ் கொடுப்பாங்க. அது வந்து ரொம்ப முக்கியம் இருக்கும். சோ இந்த படத்துல வந்து யாரு ரொம்ப ஹன்சிகா வந்து இவங்க ரெண்டு பேத்துல who impressed you a lot in this movie? See, when you see the movie, she gets impressed by George's character. Okay, but that is so that's a confusion. Grand scene or சித்தார்த் வந்து ஒரு ஃப்ளவர் ஒரு ரோஸ் கொடுக்கிறதுக்கு வருவாரு. பட் ஜார்ஜ் வந்து வயலின் ஒரு ஃபுல் ஆர்கெஸ்ட்ராவோட வந்து ப்ரப்போஸ் பண்ணா ஹை பட்ஜெட்டா ஒரு ப்ரொபோசல் கொடுப்பாரு. ஆமா, ஹை பட்ஜெட். she gets carried away basically. ஐயோ அப்படி சொல்லி ரியாக்ட் ஆறதுக்குள்ள she gets carried away, and then how she realizes that she's not in love with him. Okay, And then how she realizes that maybe she likes him. Okay, And then how she proposes. And there's a lot of twist to it. You know, you cannot just say it. You have to go watch the movie and you'll understand. சோ ஆக மொத்தத்துல எல்லாரும் தெளிவா இருக்கீங்க. போய் படத்தை பாருங்க, நாங்க எதுவுமே சொல்ல மாட்டோம். போய் பாருங்க, பார்த்துனா திரும்ப போய் பாருங்க. பிகாஸ் படம் பெரிய ஹிட். அது ஒரு அந்த மாதிரி சந்தோஷம். நிஜமாவே ஒரு நடிகர்களுக்கு வந்து இவ்வளவு பெரிய ஹிட்ங்கிறது இந்த டைம் ஒரு ஹிட்டே ஒரு நல்ல விஷயம். ஒரு சூப்பர் ஹிட்ங்கிறது ரொம்ப அப்பப்போ வர ஒரு விஷயம். சோ அது வந்து எல்லாருமே பயங்கர சந்தோஷமா. அது எல்லாருக்குமே ஒரு டவுட் வரும். அதுவும் வந்து பாய்ஸ் படத்தெல்லாம் பார்த்தா வந்து வித்தியாசமா சைக்கிள் எல்லாம் ஓட்டிட்டு போய் கீழே விழுந்தெல்லாம் ட்ரை பண்ணிருப்பீங்க. அப்படிப்பட்ட சித்தார்த்துக்கு வந்து இந்த படத்துல வந்து லவ் சொல்லி கொடுக்க வேண்டியதா இருக்கே அப்படின்னு வந்து சுந்தர்சி வந்து சார் அந்த சார் வந்துட்டு ஸ்கிரிப்ட் சொல்லும்போது எப்படி இருந்துச்சு? நம்ம எப்படி எல்லாம் இம்ப்ரெஸ் பண்ணிருக்கோம், நமக்கு வந்து இம்ப்ரெஸ் பண்றதுக்கு இப்ப சொல்லி கொடுக்குறாங்க. அது மத்தவங்க என்ன பத்தி நினைக்கிற விஷயமே தவிர எனக்கு எப்பவுமே என்ன இந்த மாதிரி இந்த குமார் கேரக்டர் ஆக்சுவலா யூஸ்வலா நான் பயங்கர ரொமான்டிக்கா பண்றது இதுதான் என்னோட ஆக்சுவல் கேரக்டர் நான் நம்புறேன். ஓகே, சோ ரியலா நீங்க எந்த மாதிரி கேரக்டர் ஆடியன்ஸ் வந்து கன்வின்ஸ் பண்றதுக்கு இப்ப பொண்ணுங்க ஃபீமேல் ஆடியன்ஸ் பொண்ணுங்க ஒத்துப்பாங்களா? சித்தார்த்துக்கு வந்து பொண்ணுங்க கிட்ட பேச வராது, சித்தார்த் கஷ்டப்படுறாப்ல, ஒரு பொண்ணு சித்தார்த்த செகண்ட் லுக் கொடுக்க மாட்டேங்குதுன்னு ஆடியன்ஸ் நம்புவாங்களான்னு சுந்தர்சி கேட்டும்போது அதுக்காக கொஞ்சம் சீன்ஸ் சின்ன வயசுல இருந்து குமாருக்கு யூகேஜில எப்படி மொக்க வந்துச்சு, அதுக்கப்புறம் 8ஆம் கிளாஸ் எப்படி சொதப்பினா, அதுக்கப்புறம் காலேஜ்ல எப்படி ஏமாந்தா, இப்படின்னு பில்டப் பண்ணிட்டு வந்து இந்த குமார் கேரக்டர் ஜஸ்டிஃபை பண்ணிருக்காரு. அது ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த படத்துல. சோ இந்த மூவில வந்து நிறைய சாங்ஸ் இருக்கு. which song do you like most? சோ எல்லா படத்துலயும் எல்லா பாட்டுலயும் வந்து நீங்க நல்லா டான்ஸ் பண்ணிருக்கீங்க. சோ ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்கு. Lavukku, yes. Why? Because we shot the song first. Can you sing that song? No, singing Just is two his lines. department. You can try like. Cinderella was the first song. No, the second song. Yeah, I can tell the second song. That's the second. Why? Because we shot on the set and it's a very happy song and Okay, you want to dance in that song. Like I want to dance in that can song. you sing that song? No, please? no. Just I'm one an line. actor. I'm not a singer. செம்மையா பாடுவாங்க. என்னங்க See what he's telling. Chumma is saying all that. I cannot sing. I can only act. Okay, fine. Showbiz choreography was that song. Shobi master choreographed that song and Okay, he made us dance. Okay. Too much dance, but I still like that song. okay. So உங்களை வந்து எல்லாருமே ரொம்ப செல்லமா வந்து சின்ன குஷ்பு அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. சோ சுந்தர்சி என்னைக்கா அந்த சார் வந்துட்டு உங்களை என்னைக்காவது செட்ல வந்து கூப்பிட்டுருக்காரா? குஷ்புன்னு சொல்லிட்டு clarify this. சுந்தர்சி என்ன விட்டுருங்க, சுந்தர்சி சாருக்கு என்னைக்குமே இந்த கம்பேரிசன் பிடிக்காது. அவருக்கு வந்து அவருக்கு எதுக்கு கூப்பிடுறாங்கன்னு யாருக்குமே தெரியாது. என்ன எது சிமிலாரிட்டி எனக்கும் தெரியல, அவருக்கும் தெரியல. So I think continue. Sundar sir, in fact, Khushbu ma'am, whenever she came on set, she was always very fond of me, and she said, "Hansu, you have your own identity." Okay. And for me, getting a tag of a legend like her is something that I can cherish it. But she kept saying, and I also stick by it, I have my own identity. And ma'am, she said, Hansu, whatever it is, people compare you, people say that you look like me. But according to her, she said always that, you know, you have your own identity, you have your own charisma, you have your own charm. So இந்த மூவி வந்து ஃபுல்லா ஒரு it's a comical movie. So which scene you felt difficult? Every scene. Every scene. உங்களோட காமெடி பண்றது ரொம்ப கஷ்டங்க. நம்ம காமெடி அவங்க சிரிக்க ஆரம்பிச்சா பிரச்சனை அது. Comedy comes easy to me, but then to stop laughing at the joke is difficult for me. Okay. When you see the end titles, I was shocked. They kept only me laughing, smiling. For the first time So in in the every script, scene you used to laugh. அவங்க சிரிச்சிட்டே இருப்பாங்க. ஷூட்டிங் நின்னுடும் அவங்க சிரிக்கிறதுனால. For the first time in this என் movie, டைட்டில் not அவங்க taking சிரிக்கிற glycerine. ஷாட்ஸ்லாம் இருக்கு பாருங்க. Okay. I'm not taking glycerine to cry, but sir has Okay. given me glycerine, so I stopped laughing.
give me water. In serious scene also you used to laugh. There's no serious scene only in the movie. Okay. But I have a, once I start laughing, 20 minutes is gone, light gone, everything gone, doesn't matter. My laughter Okay. won't stop. So you're a smiling girl, right? லாஃபிங் Laughing. சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க அது Okay. நிறுத்தது யாராலையுமே முடியாது Okay, fine. சிரிக்க ஆரம்பிச்சாங்கன்னா பிரச்சனை அரை மணி நேரம் சிரிப்பாங்க Okay, fine. Would you like to tell something to audience? I would like to say, well, to the audience, thank you so much for making TVSK such a big hit. And with my folded hands and bended knees, thank you so much again. And really, really happy that TVSK is such a big hit. ஓகே ஸோ ரொம்ப அழகா சொன்னாங்க. அதான் வந்து நான் என்னோட கையெல்லாம் கோத்து நான் வந்து கீழே விழுந்து கூட நான் கேட்குறேன். ஸோ அந்த அளவுக்கு எல்லாம் போய் படத்தை வந்து தேட்டர்ல பாருங்க, அந்த அளவுக்கு எல்லாம் என்ஜாயபுளா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ நீங்க கண்டிப்பா எல்லாரும் போய் தேட்டர்ல பாருங்க. இப்போ நம்ம கூட இருக்கிறது யூடிவி ப்ரொடியூசர் வந்து தனஜெயன் சார் தான் இருக்கார். வணக்கம் சார். ஸோ சொல்லுங்க, படம் வந்து சூப்பரா சூப்பர் ஹிட் ஆயிடுச்சு. ஸோ எப்படி இருக்கு இந்த ஃபீல்? ஏன்னா ஏற்கனவே வந்து ஃபர்ஸ்ட் கலகலப்பும் அதே மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணாத லெவலுக்கு ஹிட் ஆயிருக்கு. ஸோ இதுவும் அதே மாதிரி தான். ஸோ எப்படி இருக்கு இந்த ஃபீல் உங்களுக்கு? No, it's all, we should thank only Sundar C sir. Okay. அவருடைய entire இது பாத்தீங்கன்னா இந்த கிரியேஷன் Okay. அண்ட் இந்த காஸ்ட் வந்து அமைஞ்சதே வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு ஃபாஸ்டா தீயா வேலை செஞ்சு இந்த டீம் வந்து இந்த படத்தை இவ்வளவு பெருசா பண்ணிருக்காங்கன்னா இது entirely the credit goes to Sundar C sir தான். அவருடைய இன்வால்வ்மெண்ட், அவரோட பேஷன், அதோட மோர் தென் எனிதிங் ஃபுல் டெடிகேஷன்ல ஒர்க் பண்ணாரு. டிசம்பர்ல ஆரம்பிச்சார் இந்த படம். அவர் எம்ஜிஆர் படம் முடிச்சுட்டு டிசம்பர்ல வர வேண்டிய படம் அது. டிசம்பர்ல இந்த படம் ஆரம்பிச்சு உடனே நான் ஏப்ரல் மேல வரணும் அப்படின்னு சொன்னாரு. எக்ஸாக்ட்லி அந்த பிளான் படி அவருடைய கிடைச்ச முடிச்சு படத்தை கையில கொடுத்து ப்ரொமோஷன் மார்க்கெட்டிங் எல்லாத்துலயும் கூட இருந்து இந்த படத்தை வந்து இவ்வளவு தூரம் கொண்டு வந்தது காரணமே அவர் தான். அந்த யூ won't believe it, இந்த படம் வந்து நாங்க சைன் பண்ணது காரணமே ஃபர்ஸ்ட் எங்க டைட்டில் சொன்னாரு. எப்படி இந்த டைட்டில் செலக்ட் பண்ணாரு நீங்க கேட்டிங்களா? நான் இல்ல திடீர்னு எனக்கு கால் பண்ணி தனஞ்சயன் அர்ஜென்ட்டா மீட் பண்ணலாம் அப்படின்னாரு. வாங்க சார் அப்படின்னு. அவர் எப்போ கால் பண்ணாலும் மீட் பண்ணணும்னு உடனே வாங்க அப்படின்னு வந்த உடனே போன்ல எல்லாம் பேசுறதே கிடையாது, டைரக்ட் மீட்டிங் தான். தியா வேலை செய்யணும் குமார் டைட்டில் எப்படி இருக்குனாரு. ஃபேண்டாஸ்டிக் அப்படின்னு சொன்னேன். சரி படம் பண்ணிடுவோமா அப்படின்னாரு. சோ நான் சொன்னேன் உடனே பண்ணிடுவோம் அப்படின்னு. யார் சார் ஹீரோ அப்படின்னு. சித்தார்த். வெரி நைஸ். எப்படி அவர் ஒத்துக்கிட்டாரு கூட ஒர்க் பண்ணதுக்கு அப்படின்னு. இல்ல அது ஒரு இது ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. எவ்வளவு பேர் ஒத்துருக்காங்க, இவர் ஒத்துக்க மாட்டாரு. அது அப்படி இல்ல, திடீர்னு ஏன்னா அவருடைய இது வேற, டேஸ்ட் வேற. சித்தார்த் வந்து நல்ல ஸ்டோரி நல்ல அழகா செலக்ட் பண்ணுவாரு. காலேஜ் ஸ்டூடெண்டா அதே மாதிரி அப்படி இல்ல, நிறைய படங்கள் நிறைய பண்ணிருக்காரு. இல்ல அவருடைய வந்து எப்படின்னா ஒரு நல்ல ஸ்டோரிஸ் வரும். காதலி சொதப்பதி இப்படி பாத்தீங்கன்னா சொன்னது லேண்ட்மார்க் ஃபிலிம்ஸ் இன் தமிழ் சினிமா. அந்த மாதிரி எல்லாம் யாரும் எடுக்க மாட்டாங்க. ஜஸ்ட் லைக் கண்டிப்பா அவர் வந்து எப்படி உங்க கூட, ஏன்னா அவருடைய டைரக்ஷன் வேற. ஸோ ஐ செட் இல்லை சார் இந்த கதையை கேளுங்க அப்படின்னாரு. ஒரு ½ an hour என்கிட்ட வந்து கதை சொன்னார். ஜென்ரலா அவர் வந்து அசிஸ்டன்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க. இந்த படத்தை அவரே கதை சொன்னார். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் சொன்னேன் உடனே இன்ஸ்டன்ட்லி டன் டீல் சார் அப்படின்னு சொன்னோம். ஸோ பேசிக்கலி அந்த டைட்டில் இன்ஸ்டன்ட்லி அட்ராக்டட். இன்னும் வேற எந்த மாதிரியான இடங்கள்ல எல்லாம் எடுத்தாங்க இந்த மூவி? இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா ஜப்பான் வந்து அந்த 2 சாங் வந்து ஹைலைட் ஃபார் த ஃபிலிம். அதோட சேர்த்து பாத்தீங்கன்னா ஹைதராபாத் அண்ட் கும்பகோணம் அண்ட் சென்னை. பட் இது எல்லாமே பாத்தீங்கன்னா ரிச் லொகேஷன்ஸ். ஆபீஸ் ஆர் வெரி ரிச். இட்ஸ் நாட் காம்ப்ரமைஸ் எனிவேர். சோ அந்த ஐடி ஆபீஸ் அவங்க வர்க் பண்றாங்கன்னு சொல்லும்போதே வந்து ஒரு ரிச் லுக், ஒரு கலர்ஃபுல்லா இருக்கணும் கண்டிப்பா. அதோட காஸ்டியூம்ஸ், இவருடைய காஸ்டியூம் எடுங்க, அன்சிகா காஸ்டியூம் எடுங்க பண்ணிருக்காங்கன்னு சொன்னாங்க. எல்லாரும் வந்து எதுவுமே காம்ப்ரமைஸ் பண்ணல. ஒரு கலர்ஃபுல்லான படமா அவர் பிரசன்ட் பண்ணிருக்காரு. அதனால வந்து எந்த காம்ப்ரமைஸும் பண்ணாதது தான். இந்த ப்ரொடியூசர்ஸ் நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணாங்க, ப்ரொடியூசர் ஃப்ரெண்ட்லாம், சார் பயங்கர ரிச்சா இருக்கு படம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவர் வந்து கலகலப்பு பாத்தீங்கன்னா இட்ஸ் நாட் a rich film, it's a rich in content, but making வந்து is not very rich. It's a very simple film. பட் இந்த படம் வந்து rich in content and rich in making. எல்லாத்துலயுமே வந்து ஓவராலா ரிச் கொடுத்து. சோ காஸ்டிங்லாம் யார் பண்ணாங்க? எல்லாமே சுந்தர் சார் தான். அவர் வந்து என்கிட்ட வந்து சொன்னாரு இதான் இந்த காஸ்டிங். நான் வந்து சித்தார்த் and அன்சிகானார் ஃபேண்டாஸ்டிக்னா. then he said கணேஷ் வெங்கட்ராம், then சந்தானம் இந்த கேரக்டர்னார் ஃபேண்டாஸ்டிக். அவ்வளவுதான். and then மியூசிக் டைரக்டர் இதெல்லாம் பேசணும். அப்புறம் கேமராமேன் பத்தி சொன்னாரு. then we moved on fast. Okay.